திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்கும் சகாயம் ஐஏஎஸ். விஜயின் மாஸ்டர் பிளான். விஜய் வென்ற திருச்சி கிழக்கில் திரிஷா போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிய செய்தியாக சகாயம் ஐஏஎஸ் போட்டியிடுகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் 2026 தேர்தல் முடிவுகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவால் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அபார வெற்றி பெற்ற விஜய் தற்போது ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க தயாராகி வருகிறார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்யப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் தனது சட்டசபை உறுப்பினர் பதவியை பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ள நிலையில் அவர் காலி செய்யும் திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த இடத்தில்தான் ஒரு மாபெரும் திருப்பமாக நேர்மைக்கு பெயர் போன முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை அந்த தொகுதியை களமிறக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இது விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. சகாயம் ஐஏஎஸ்ஐ தனது கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது விஜயின் நீண்ட நாள் விருப்பமாக இருந்துள்ளது. அவர் பணியில் இருந்தபோதே இதற்கான பேச்சுவார்த்தை நடந்தாலும் சில காரணங்களால் அது தள்ளிப்போனது. தற்போது கிடைத்துள்ள மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சகாயத்தை நேரில் சந்தித்து அல்லது தொலைபேசி வாயிலாக அழைத்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட விஜய் கோரிக்கை வைத்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சகாயம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு தமிழக வெற்றிக் கழக அரசில் மிக முக்கியமான அமைச்சர் பதவியோ அல்லது அரசின் தலைமை ஆலோசகர் பதவியோ வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் விஜயின் இல்லத்திற்கு அழைக்கப்படலாம் என்றும் அங்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மொத்தத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்வது, பெரம்பூரை தக்க வைப்பது மற்றும் சகாயம் ஐஏஎஸ் தனது அரசியல் நிழலாக மாற்றுவது என விஜய் வகுத்துள்ள இந்த மும்மணி திட்டம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.